எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை ரோமர் 12:12 உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உபத்திரவம் வருவது தவிர்க்க முடியாதது. நம் இயேசு கிறிஸ்து அதனால்தான் நமக்கு ஒரு ஆலோசனையாக சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று. நாம் எல்லோருக்குமே தெரியும் இயேசு எவ்விதமாய் உபத்திரவப்பட்டு உயர்த்தப்பட்டார் என்று. உண்மையிலேயே உபத்திரவங்களின் ஊடாக கடந்து செல்வது மிகவும் வேதனையானது. ஆனால் அதிலிருந்து வெளிவரும் போதோ ஒரு உன்னதமான அனுபவத்துடன் புது பலனும் இனி எது வந்தாலும் எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையும் கிடைக்கும். அதனால் தான் தாவீது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாண கற்றுக்கொள்கிறேன் என்றார். தானியேலும் அவருடைய நண்பர்களும் தமக்கு உபத்திரவம் வரும் என்று தெரிந்திருந்தும் கூட அந்த உபத்திரவங்களுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார்கள். அதனால் அவர்கள் தேவனால் தப்புவிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டனர். எனவே நாமும் உயர்த்தப்பட உபத்திரவப்பட வேண்டியது அவசியமாதலால் உபத்திரவத்திலே பொறுமையாய் இருப்போம். இதோ உங்களுக்காக ஒரு உண்மை சம்பவத்தை பகிர்ந்து கொள்கிறேன். ஐசன்ஹோவர் என்பவர் முதலாக இராணுவ பயிற்சியில் சேர்ந்தபோது தான் அங்கு படும் கஷ்டங்களை தினமும் தன் தந்தைக்கு கடிதமாக எழுதுவது வழக்கம். அதில் அதிகாலை 4 மணிக்கு எழும்ப வேண்டும், ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் ஓட வேண்டும், 3 கிலோமீட்டர் முள்வேலியினால் ஆன வலையில் முழங்கால் மற்றும் கைகளினால் தவழ்ந்து சென்று கடக்க வேண்டும். சுமார் 40 தொடக்கம் 45 டிகிரி வெப்பமுள்ள பாலைவன பகுதியில் பயிற்சி எடுக்கும் போது கிடைக்கும் ஆகாரம் 100 மில்லி லிட்டர் பால் மட்டுமே. இவ்வாறு தான் அனுபவிக்கின்ற கஷ்டங்களை கடிதமாக எழுதி அனுப்பினாலும் தந்தையிடமிருந்து ஒரு பதிலும் வரவில்லை. 3 மாதங்களில் அலுத்து போன ஐசன் தனது 100வது கடிதத்தை 25 பக்கமுள்ள நீண்ட கடிதமாக எழுதினார். நீங்கள் இதற்கும் பதில் எழுதாவிட்டால் அல்லது இங்கிருந்து என்னை அழைத்து செல்லாவிட்டால் இதுவே என் கடைசி கடிதம். நான் என்னை துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொள்வேன் என்று எழுதி முடித்தார். இந்த 100 கடிதங்களுக்கும் பதிலளிக்க அவரின் தந்தை ஒரு சிறிய சம்பவத்தை எழுதினார். 2 பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஒருவன் தன்னுடைய பரிதாப நிலையை கண்டு கண்ணீர் வடித்து தலை கவிழ்ந்தவாறு அவ்வறையின் மணலை பார்த்தே துக்கத்துடன் தன் நாட்களை கழித்தான். ஆனால் மற்றவனோ துருப்பிடித்த அந்த எண்ணல் வழியாக ஆகாயத்து நட்சத்திரங்களை பார்த்து அவற்றின் அழகினையும் வெளிச்சத்தையும் கண்டு சந்தோஷத்துடன் காலத்தை கழித்தான். நீ யாரை போல் இருக்க போகிறாய் என்று எழுதி அனுப்பி வைத்தார். கடிதத்தை பார்த்த ஐசன் உற்சாகமடைந்து சந்தோஷத்துடன் இராணுவ பயிற்சியை முடித்து 20ஆம் நூற்றாண்டின் யுத்த வரலாற்றில் ஒரு நாயகனாக தன்னை மாற்றிக்கொண்டார். 2ஆம் உலக போரின் வெற்றியில் அமெரிக்க இராணுவ தளபதியாக முக்கிய பங்கு வகித்தார். அமெரிக்க தேசத்தின் 34வது ஜனாதிபதியாகவும் மாறினார். ஆமென கண்பானவர்களே, ஐசனுக்கு அவர் தந்தை கடிதம் அனுப்புவதற்கு முன் பயிற்சியின் செயற்பாடுகள் எல்லாம் மிகவும் வலியும் வேதனையுமாக இருந்தன. ஆனால் தந்தை கொடுத்த ஆலோசனையின் பின்னர் ஐசனுக்கு அவருடைய உபத்திரவங்கள் அவரை உருவாக்குவனவாகவே அமைந்தன. எமக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று. எனவே கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டு உபத்திரவ நாட்களில் எம்மை அவர் உருவாக்க ஒப்பு கொடுத்து இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தமது முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்ற வார்த்தையின்படி இந்த நாட்களிலே உபத்திரவ பாதையிலே சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உருவாக்கி உயர்த்தி மகிழ பண்ணுங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.